శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద భక్తవత్సల గోవింద భాగవత ప్రియ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నిత్య నిర్మల గోవింద నీలమేఘ శ్యామ గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద పురాణ పురుష గోవింద పుండరీకాక్ష గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద నందనందన గోవింద నవనీత చోర గోవింద గోవింద హరి గోవింద గోకుల నందన గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద. ஓம் நமோ வெங்கடேசாய. வையம் தகழியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராழி நீங்குகவே என்று. அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத் தமிழ் புரிந்த நான். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கண் அணிநிறமும் கண்டேன் செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என் நாழி வண்ணன் பால் என்று. மிக அற்புதமான ஒரு திருநாளிலே நாம் தங்கத் தேரிலே எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற மலையப்ப சுவாமியை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மார்கழி மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய ஒரு புனிதமான நல்ல நாள் வைகுண்ட ஏகாதசி. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே எம்பெருமான் நமக்கெல்லாம் சேவை சாதிப்பதற்காக திருமலையினுடைய 4 மாட வீதிகளிலே தங்கத்தேரிலே எழுந்தருளி வந்து கொண்டிருக்கின்றான். நாம் அத்தனை பேரும் அவனை வணங்கி அவனுடைய திருவடியை பற்றி இந்த நல்ல நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய பேரருளை பெற்று உய்வோமாக. பெருமாளுக்கும் அசுரர்களுக்கும் இடையிலான போரினுடைய முடிவிலே பெருமாள் ஏகாதசி என்ற பெண்ணுக்கு வரமளித்து அன்றைக்கு யாரெல்லாம் விரதமிருந்து எம்பெருமானை தியானிக்கிறார்களோ அவர்களுக்கு வைகுண்டத்தினுடைய கதவுகள் திறக்கப்படும் என்று வரமளித்தார். அதுதான் இன்றைய சொர்க்க வாசல் திறப்புக்கு காரணமாக இருக்கிறது. அது நாம் அத்தனை பேரும் மோட்சம் அடைய வழி செய்யக்கூடியது. இதோ எம்பெருமான் மலையப்ப சுவாமி மிக அழகாக சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். அற்புதமான அலங்காரத்திலே இதோ கற்பூர ஹாரத்தியிலே நாம் அத்தனை பேரும் எம்பெருமானை தங்கத்தேரிலே சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக சரியான சந்தர்ப்பம் இது. அவனுடைய திருவடியை நாம் பற்றி கொண்டால் போதும், நமக்கு அத்தனை வளங்களையும் அளிப்பவன் அவன். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் வடுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீல் விசும்பருளும்
அருளோடு பெருநிலமல அழிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா எனும் நாமம் என்று சொன்ன ஆழ்வாரை போல நாமும் நாராயணா என்ற நாமத்தை என்றெல்லாம் தியானித்துக் கொண்டு எம்பெருமானை மனதிலே நிறுத்தினால் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுவாளே, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க நம்முடைய அத்தனை பிழைகளும் சென்றுவிடும் என்று. அதுபோல இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசி, வருடத்திற்கு வரக்கூடிய உத்தமமான வளர்பிறை ஏகாதசி. இந்த நன்னாளிலே எம்பெருமானை நாம் சேவித்தால், விரதமிருந்து அவனுடைய திருவடியை பற்ற வேண்டும் என்று நினைத்தால், நம்முடைய அத்தனை கோரிக்கைகளையும் எம்பெருமான் நிறைவேற்றி தருகிறான். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் திருமலையிலே இங்கே கூடியிருந்து தங்கத்தேரிலே பவனி வரக்கூடிய அந்த எம்பெருமானை சேவிப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள். என்ன இந்த நாளில் அப்படி ஒரு விசேஷம்? பத்ம புராணத்தில் சொல்லுகின்றது, முரண் என்ற கொடிய அசுரனை மகாவிஷ்ணு போரில் வென்றார் என்று. அப்படி அந்த போரின் போது விஷ்ணு ஒரு குகையிலே சற்றே ஓய்வெடுத்தாராம். ஓய்வெடுத்த அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு முரண் அவரை தாக்க முயன்றான். அப்போது எம்பெருமானினுடைய உடலில் இருந்து தோன்றிய ஒரு பெண் முரணை அழித்ததாக வரலாறு. அப்படி அழித்த அந்த பெண்ணை கண்டவுடன் மகிழ்ந்த விஷ்ணு பெருமான் அந்த பெண்ணுக்கு ஏகாதசி என பெயரிட்டு அன்று தன்னை வழிபடுவோருக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாக வரமளிக்கிறார். மது கைடபர் என்ற அசுரர்களை விஷ்ணு பகவான் வென்றபோது அவர்கள் மோட்சம் வேண்டி நின்றனராம். விஷ்ணு அவர்களுக்கு வைகுண்ட வாசல் வழியாக நுழையும் வரத்தை அளித்தார். அதனால் வைகுண்ட ஏகாதசி அன்று சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அமிர்தம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த ஏகாதசி விரதத்தை அவர்களே அனுஷ்டித்ததாக கூறப்படுகிறது. வைகுண்டத்தினுடைய வாசல்கள் இந்த நாளில் திறக்கப்படுவதாகவும் அதன் வழியாக செல்லக்கூடியவர்களுக்கு மோட்சம் கண்டிப்பாக கிட்டும் என்பதும் ஐதீகம். வைகுண்ட ஏகாதசி விரதம் எவ்வளவு உத்தமமான உன்னதமான விரதம் என்று சொன்னால், ஆண்டு முழுவதும் உள்ள 23 ஏகாதசி விரதங்களுக்கு சமமானது. ஒரு மாதத்தில் வளர்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேய்பிறையில் ஒரு ஏகாதசியுமாக 2 ஏகாதசிகள் வரும். அப்படி பார்க்க போனால் மொத்தம் 24 ஏகாதசி. அந்த 24 ஏகாதசியிலும் விரதம் இருப்பவர்கள் கூட ஒருவேளை 23 ஏகாதசியில் விரதம் இருக்காமல் இருந்தாலும் கூட இந்த மார்கழி மாதம் வளர்பிறையிலே வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருப்பார்களேயானால் அவர்களுக்கு அவர்களுடைய பாவங்களையெல்லாம் எம்பெருமான் போக்கி வைகுண்டத்தை அடைய அவன் வழிவகை செய்கின்றான். அதனாலே பக்தர்கள் அத்தனை பேரும் இதோ இங்கே கூடியிருந்து விரதமிருந்து எம்பெருமானை சேவிப்பதற்காக காத்து கிடக்கிறார்கள். தங்கத்தேரை வடம் பிடித்து எம்பெருமானை தங்கள் வசமாக இழுத்துவிட முடியாதா என்று இழுத்து கொண்டிருக்கிறார்கள். எம்பெருமான் யாருடைய கட்டுக்கும் அகப்படாதவன். இங்கே இதோ பக்தர்கள் இழுக்கக்கூடிய இழுப்பிற்கு வந்து கொண்டிருக்கின்றான். அவனுடைய அந்த சௌலபியம்தான் அது. ஆம், எப்போதும் அவன் பக்தர்களுக்காக எல்லா விஷயங்களையும் செய்யக்கூடியவன்.
பக்தர்கள் தங்களுடைய மனதிலே முழு நம்பிக்கையோடு பக்தியோடு எம்பெருமானை கட்டி இழுத்தால் அவர்களுக்காக சிறு குழந்தையாக மாறி ஓடி வரக்கூடியவன். இதோ இன்றைக்கும் அப்படித்தான். இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே திருமலையிலே 4 மாட வீதிகளிலே தேரிலே தங்கத் தேரிலே எழுந்தருளி பவனி வந்து கொண்டிருக்கின்றான். பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் அவனை இழுத்து இழுத்து தங்களுடைய இழுப்பிற்கு வளைத்து கொண்டிருக்கிறார்கள். அவனும் ஏதுமறியாதவனைப் போல வளைந்து நெளிந்து அவர்களுக்காக தன்னை மாற்றிக்கொண்டிருக்கிறான். எப்போதும் பக்தர்களுக்காக அவன் இருக்கின்றான் என்பதற்கு இது ஒன்றே சான்றாக அமைகின்றதல்லவா? இதோ மிக அழகாக குதிரைகள் முன்பாக அந்த தங்க ரதத்திலே பொருந்தி இருக்க அந்த தங்க தேரிலே எம்பெருமான் எழுந்தருளக்கூடிய அந்த காட்சியை திருக்காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். வைகுண்ட ஏகாதசி என்று விரதமிருந்தால் நம்முடைய முன் ஜென்ம பாவங்களெல்லாம் போகும். சொர்க்கவாசல் திறப்பின் போது அந்த வாசலை தரிசித்தால் இன்னுமாய் சிறப்புகள் நமக்கு கூடும். மகாபாரத வீரராக இருக்கக்கூடிய பிதாமகர் என்று போற்றக்கூடிய பீஷ்மர் முக்தியடைந்த நாள் என்பதால் இது பீஷ்மர் ஏகாதசி என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாளிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? தசமி நாளிலிருந்து விரதத்தை தொடங்கி ஏகாதசி அன்று இரவு முழுவதும் உறங்காமல் எம்பெருமானுடைய நாமத்தை விஷ்ணு சகஸ்ர நாமத்தையும் மற்றுமுள்ள பக்தி பாடல்களையும் பாடி எம்பெருமானை மனதிலே தியானிக்க வேண்டும். விரதத்தை தசமியிலே தொடங்க வேண்டும். ஒருவேளை மட்டும் அன்றைக்கு உண்ண வேண்டும். ஏகாதசி அன்று அதிகாலையிலே நீராடி எம்பெருமானுடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு பகல் முழுவதும் உபவாசம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாளினுடைய நாமங்களை உச்சரிப்பது, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்வது, சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை வழிபடுவது என்று ஒவ்வொரு விசேஷமாக நாம் செய்தால் நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் செல்வத்திற்கும் இந்த பிறவி விடுதலைக்கும் நமக்கு வழிவகுக்கும். ஆகவே நாம் அத்தனை பேரும் இந்த திருநாளில் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எம்பெருமானை சேவித்து சொர்க்கவாசல் திறப்பின் வழியாக எம்பெருமானை தரிசிப்போம். எல்லா வளங்களையும் பெறுவோம். இதோ கற்பூர ஹாரத்தியில் மிக கம்பீரமாக எழுந்தருளி சேவை சாதிக்கின்ற எம்பெருமான் மலையப்ப சுவாமியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். மிக அழகாக எம்பெருமானினுடைய எழிலை பற்றி சொல்லுகையிலே ஆண்டாள் நாச்சியார் இப்படி சொல்லுகின்றாள். நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ நாராயணாய சகுண பிரம்மணே சர்வபாராயணாய சோபனமூர்த்தயே நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ. संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगण प्रत्ययाय नित्याय विभुत
संस्तुत्याय नित्याधिपत्याय मुनिगणप्रत्ययाय सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो। सत्याय प्रत्यक्षाय सन्मानससाङ्गत्याय जगदवनकृत्याय ते नमो। नमो नारायणाय नमो। नमो नारायणाय नमो। हरिराजवरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय। हरिराजवरदाय कौस्तुभाभरणाय मुरवैरिणे जगन्मोहनाय। तरुणीन्दुकोटीर तरुणि मनस्तोत्र परितोषचित्राय परमाय ते नमो। तरुणीन्दुकोटीर तरुणि मनस्तोत्र परितोषचित्राय परमाय ते नमो। नमो नारायणाय नमो। नमो नारायणाय नमो। वेङ्कटराय धात्रीशकामितार्थप्रदाय। पात्रदानोत्सव प्रथितवेङ्कटराय धात्रीशकामितार्थप्रदाय। गोत्रभिन्मणिरुचिरगात्राय रविचन्द्रनेत्राय शेषाद्रिनिलयाय ते नमो। गोत्रभिन्मणिरुचिरगात्राय रविचन्द्रनेत्राय शेषाद्रिनिलयाय ते नमो। नमो नारायणाय नमो। नारायणाय सगुणब्रह्मणे सर्वपारायणाय शोभनमूर्तये नमो। नारायणाय नमो। नमो नारायणाय नमो। नमो ஓம் நமோ வெங்கடேசாய. வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே தங்கத்தேரிலே 4 மாட வீதிகளிலே திருமலையிலே பவனி வரக்கூடிய எம்பெருமானை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆண்டாள் நாச்சியார் எம்பெருமானை சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை என்று சொல்லுகின்றாள். உயர்ந்த தாமரை புஷ்பத்தை போன்ற கண்களை உடையவன் இந்த பரந்தாமன் என்கின்றார். சங்கு சக்கராதிகளையெல்லாம் தரித்தவன் என்று சொல்லுகின்றாள். பகவான் சங்கை எடுத்து ஊதினால் சர்வ துவனிகளும் ஒடுங்கி போகும். இந்த சங்கை பற்றி மட்டுமே ஆண்டாள் நாச்சியார் 10 பாசுரங்களை பாடியுள்ளார் என்று சொன்னால் அவன் திருக்கரத்திலே இருக்கக்கூடிய அந்த சங்கினுடைய பெருமைதான் எத்தனை எத்தனை. மிக அழகாக இப்படி கேட்கின்றால் அந்த சங்கை பார்த்து. கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்திருக்குமோ
மறுப்பொசித்த மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல் ஆழ்வெண் சங்கே என்று சொல்லுகின்றாள். ஆம், சக்கரத்தை பரமாத்மா கையில் வைத்திருக்கிறான். ஆனால் இந்த சங்கத்தையோ அவன் அதர பல்லவத்தில் வைத்திருக்கிறான். அழகாக அதர பல்லவத்தில் உட்காரும் பெருமை உடைய பாஞ்சசன்யமே நீ சொல்லு என்று கேட்கிறாள். எது மிகவும் சுவையாக இருக்கக்கூடியது? மாதவன் தன் வாய்ச்சுவையும் நாற்றமும், இது இரண்டும் எப்படி இருக்கும் என்று விருப்பமாக அந்த சங்கிடத்தே கேட்கின்றாள். அடுத்ததாக சொல்லுகின்றாள் பங்கைய கண்ணானை என்று. ஆம், எம்பெருமானுடைய திருக்கண்கள் மிக அழகாக தாமரை, மலர்ந்த தாமரையை ஒத்த கண்கள். ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்தில் எம்பெருமானை வர்ணிக்கும் போது பிரபுத்த முக்தாம்புஜ சாருலோசனம் என்று சொல்லுகின்றார். நன்கு மலர்ந்திருக்கின்ற அழகான தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன் என்று கொண்டாடுகின்றார். தாமரை பூ போல் திருக்கண்கள் அழகானது என்றால் என்ன பொருள்? இந்த தாமரையானது அதற்கான விசேஷம் என்ன தெரியுமா? பகலவனை கண்ட தாமரை மலருமாம். அதுபோல எம்பெருமான் அவனுடைய திருக்கண்களானது தன்னுடைய பக்தர்களை கண்டால் விசாலமாக மலர்ந்து குளிர்ந்து காணப்படுமாம். அதனாலே தாமரை பூ போன்ற திருக்கண்களை உடையவன் என்று சொல்லுகின்றார். எம்பெருமானுடைய எந்த திருமுக மண்டலம் மனிதர்கள் நினைத்த மாத்திரத்தில் அவர்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய பாபத்தை போக்கடிக்கின்றதோ அப்படிப்பட்ட தாமரை பூ போன்ற கண்களை உடைய விஷ்ணுவுடைய முகத்தை நான் பார்க்க போகிறேன் என்று அக்ரூரர் ஆனந்தப்படுகின்றார். திருக்கண்களினால் தான் அந்த திருமுக மண்டலத்திற்கே ஏற்றம் என்கிறார்கள். திருமாலினுடைய பெருமையெல்லாம் அவனுடைய திருக்கண்களே. அவன் திருமால்தான் என்று கோள் சொல்லி கொடுப்பதே அவனுடைய திருக்கண்கள்தான். கருவிலே திருவுடையவர்கள் எம்பெருமானினுடைய திருக்கண் நோக்குடையவர்கள்தான். பிறக்கும் போது யாரை எம்பெருமான் தன்னுடைய திருக்கண்களினால் குளிர கடாட்சிக்கின்றானோ அவனே சத்வகுணம் மேலிட்டவனாகவும் மோட்சமாகிற பரம் பிரயோஜனத்தை நினைக்க கூடியவனாகவும் ஆகின்றான். பெரியவாச்சான் பிள்ளை அழகிய கண்களாகிற பிரம்மாஸ்திரத்தை உடைய உனக்கு, அவனுடைய கண்கள் எப்படிப்பட்டதாம்? பிரம்மாஸ்திரம் போன்ற வல்லமை உடையது. அதனாலே அதை உடைய உனக்கு வெல்ல முடியாததும் ஏதேனும் உண்டோ என்று வினவுகின்றார். இப்படி எம்பெருமானின் திருக்கண்கள் எல்லோரையும் அவன் பால் ஈர்த்து அவர்களை தோற்கடிக்கின்றது. சிறப்புகள் பல உடைய எம்பெருமானின் திருக்கண்கள் முக்கியமாக அவனிடத்திலே இருக்கக்கூடிய 5 திருக்கல்யாண குணங்களை நமக்கு நன்றாக வெளிச்சமிட்டு காட்டுகின்றது. என்ன அந்த திருக்கல்யாண குணங்கள்? எத்தனையோ திருக்கல்யாண குணங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எம்பெருமானின் மிக விசேஷமான 5 திருக்கல்யாண குணங்களை அவனுடைய திருக்கண்கள் நமக்கு வெளிக்காட்டுகின்றனவாம். என்ன குணங்கள் அவை? உபாயத்துவம் என்கின்ற திருக்கல்யாண குணம், உபேயத்துவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணம், சேஷித்துவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணம், ரக்ஷத்துவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணம், பாலகத்துவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணம். இந்த 5 திருக்கல்யாண குணங்களையும் அவனுடைய திருக்கண்கள் மிக அழகாக வெளிக்காட்டுகின்றனவாம். கமலக்கண்ணன் என் கண்ணில் உள்ளான், காண்பன் அவன் கண்களாலே என்று திருவாய்மொழியிலே ஆழ்வார் மிக அழகாக சொல்லுகின்றார்.
என்ன சொல்லுகின்றார்? இந்த உலகையெல்லாம் படைத்து அருளி ஆட்சி செய்கின்ற கமலக்கண்ணன் என் கண்ணில் புகுந்து அருளினான். நானும் அவனை என் கண்களால் காணப்பெற்றேன். அவனும் தன்னுடைய குளிர்ச்சியான அழகிய திருக்கண்களாலே என்னுடைய சகல பாவங்களும் போகும்படி என்னை குளிர பார்த்து அருள நின்றான் என்கின்றார். பகவானின் திருக்கண்கள் அவனை அடைவதற்கு அவனே உபாயம் என்று நமக்கு காட்டித் தருகின்றன. அதனால் உபாயத்துவம் என்கின்ற திருக்கல்யாண குணத்தை அவனுடைய திருக்கண்கள் வெளிக்காட்டுகின்றன. உபேயத்துவம் என்று சொல்லக்கூடிய திருக்கல்யாண குணத்தையும் அவனுடைய திருக்கண்கள் நமக்கு காட்டுகின்றன. உபாயம் என்று சொன்னால் அவனை அடையக்கூடிய வழி, உபேயம் என்று சொன்னால் அவ்வழியாக அடையக்கூடிய பொருள். அவனுடைய திருக்கண்கள் அவன்தான் உபாயம் என்று காட்டியது போல் அவனே உபேயமும் என்பதையும் காட்டுகின்றது. இதைத்தான் ஆழ்வார் தம்முடைய திருவாய் மொழியிலே தகும் சீர் தன் தனி முதலினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க हरिरसमविहारी हरिरसमविहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसमविहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसमविहारी दयानिभृततनुधारी संशयातिशय संचारी दयानिभृततनुधारी संशयातिशय संचारी कयात्यजित विकारी कयात्यजित विकारी क्रियाविमुख कृपाणधारी हरिरसमविहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसमविहारी सदा मिथ्या ज्ञानी सतुमदाली मताभिमानी सदा मिथ्या ज्ञानी सतुमदाली मताभिमानी तदाश्रित संधानी तदाश्रित संधानी सतु तदा तदा चिन्ताशयनी हरिरसमविहारी सतु सरसोऽयं मम श्रमसंहारी हरिरसमविहारी परामृत संपादी स्थिरानंद स्वेदी परामृत संपादी
சரணம் கோவிந்த சரணம் கோபால 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 ஓம் நமோ வெங்கடேசாய. வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே திருமலையின் 4 மாட வீதிகளிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு மலையப்ப சுவாமி தங்கத் தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அத்தனை பேரும் மார்கழி மாத வளர்பிறை திருநாளாம் இந்த வைகுண்ட ஏகாதசியிலே நம்மை நோக்கி வலம் வந்து கொண்டிருக்கின்ற, நமக்கு அருளுவதற்காக சேவை சாதித்துக் கொண்டிருக்கின்ற எம்பெருமானை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். அவனுடைய திருக்கண்களினுடைய விசேஷ திருக்கல்யாண குணத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆம், அவனுடைய திருக்கண்கள் உபேயத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷமான திருக்கல்யாண குணத்தை கொண்டது. தகும் சீ தன் தனி முதலினுள்ளே மிகும் தேவும் எப்பொருளும் படைக்க தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் தகும் கோல தாமரை கண்ணன் எம்மான் மிகும் சோதி மேலறிவார் எவரே என்று ஆழ்வார் சொல்லுகின்றார். எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இல்லை எனும்படியான மாமாயனவன். அவனுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் 2 தான். என்ன? வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எம்பெருமான் தோஷமுடையவன் என்று சொல்லுகின்றீர்களே என்று யோசிக்கின்றீர்களா? ஆம், 2 தோஷம் அவனுக்கு உண்டு. என்ன அவை? அவனை விட உயர்ந்தவர்கள் எவரேனும் உள்ளனரா என்று ஆராய்ந்து பார்த்தால் எவருமே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தோஷமும், அவனுக்கு இணையாக அவனை ஒத்தார் எவரேனும் இருக்கின்றார்களா என்று பார்த்தால் ஒத்தார் எவரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அந்த தோஷம் மட்டுமே உடையவனாக எம்பெருமான் இருக்கின்றான். ஆம், எம்பெருமான் ஒத்தாரும் மிக்காரும் இல்லை எனும்படியான மாமாயனவன், பரம்பொருளாக இருக்கக்கூடியவன். அதற்கு உண்டான சர்வ லட்சணங்களும் அவனிடம் இருக்கின்றன. அவன் 3 உலகுக்கும் நாதன் என்பதை நமக்கு தெரிவிக்க கூடியது அவனுடைய திருக்கண்கள்தான். இதைத்தான் ஆழ்வார் தகும் கோல தாமரை கண்ணன் என்று அவனுடைய திருக்கண்கள் உபேயத்துவம் என்கின்ற திருக்கல்யாண குணத்தை கொண்டுள்ளன என்று சொல்லுகின்றார். ஆம், அவனுடைய திருக்கல்யாணங்கள் அடுத்ததாக சேஷித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த விசேஷ குணத்தையும் கொண்டிருக்கின்றது. நினைக்கிறேன் தெய்வங்கால் நெடுங்கண் இளமான் இனி போய் அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனனை தினைத்தனையும் விடாள் அவன் திருக்கோளூர்க்கே மனைக்கு வான்பழி நினையால் செல்ல வைத்தனளே என்று சொல்லுகின்றார்கள். எல்லாம் அவன் இட்ட வழக்காய் நிலை தந்த தாரகனாய் நியமிக்கும் இறைவனுமாய் விளங்கும் அவனே சர்வசேஷி. மற்றவை அவனுக்கு சேஷம் என்பதை அவன் திருக்கண்களே நமக்கு காட்டும்.
அதைத்தான் இந்த பாசுரத்திலே அனைத்துலகும் உடைய அரவிந்த லோச்சனை என்று சொல்லுகின்றார். அவனுடைய திருக்கண்கள் ரக்ஷகத்துவம் என்கின்ற விசேஷ திருக்கல்யாண குணத்தையும் கொண்டிருக்கின்றன. சீற்றத்தோடு அருள் பெற்றவன் அடிக்கீழ் புகநின்ற செங்கன்மாள் நாற்ற தோற்ற சுவை ஒளி உரலாகி நின்ற எம் வானவர் ஏற்றையே அன்றி மற்றொருவரை யான் இலேன் எழுமைக்குமே என்று அருளுகின்றார். சீற்றத்தோடு அருள் பெற்றவன் ஒருவன் இருக்கின்றானாம். ஆம், எம்பெருமான் சீற்றமாகி நின்றபோது கோபத்தோடு அவனுடைய கண்கள் கனன்று கொண்டிருந்த பொழுது கூட அவன் அருளை சொரிந்தானாம். யாருக்கு? பிரகல்லாதனுக்கு. அருள் செய்தவன் யார் தெரியுமா? செங்கன்மால் என்று சொல்லக்கூடிய நரசிம்மன். ஹிரண்யகசிபுவிடம் சீற்றம், பிரகல்லாதனிடம் சீற்றமின்மை. இவை இரண்டும் அந்த திருக்கண்களுக்கு உரியதா என்று சொன்னால் ஆம், அவனுடைய இரண்டு திருக்கண்களும் அப்படித்தான் இருந்தனவாம். ஒரு திருக்கண்ணிலே சீற்றம், இன்னொன்றிலே அருள். எப்படி என்று சொன்னால் சிங்கம் போலே என்கிறார்கள். இந்த சிங்கமானது தன் குட்டியிடம் வாஞ்சையாகவும் விரோதிகளிடம் குரூரமாகவும் இருக்குமே, அப்படி செங்கன்மால் சிவந்த கண்கள் அப்படித்தான் செயல்படுகின்றதாம். அவனுடைய திருவடி பற்றியவர்களை காணும் போது அந்த திருக்கண்கள் குளிர்ந்திருக்கும். விரோதிகளை காணும் போது எரிவட்ட கண்களாக அந்த கண்கள் இருக்கும். இதோ மிக அழகாக குளிர குளிர கடாட்சிக்கின்றான் எம்பெருமான். ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடு எழுந்தருளி நமக்காக திருவீதி உலா கண்டு கொண்டிருக்கின்றான். அவனுடைய திருவடியை பற்றிவிட்டால் போதும், நம்முடைய சகல பாவங்களும் தொலைந்து போகும். எல்லா நாளும் அவனுடைய திருவடிகளை பற்றினால் போதும். அப்படி ஒருவேளை எல்லா நாட்களும் நாம் இல்லை என்று சொன்னாலும் கூட இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே, மிக உன்னதமான திருநாள் இந்த திருநாளிலே, 24 ஏகாதசிகளில் மிகவும் மிகவும் விசேஷமான ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி. மார்கழி மாதம் வளர்பிறையிலே வரக்கூடிய இந்த ஏகாதசி திருநாளில் அவனுடைய திருவடியை நாம் பற்றிவிட வேண்டும். ஏனென்று சொன்னால் அவனுடைய திருவடியை பற்றியவர்களை பார்க்கும்போது அவனுடைய திருக்கண்கள் குளிர குளிர கடாட்சிக்கும். அப்படி அவன் நம்மை ரட்சிப்பவன். அவன் திருவடியை நாம் பற்றிக்கொள்வோம். இப்படி எல்லாவித நன்மைகளையும் செய்யக்கூடிய அவனுடைய திருக்கண்கள் நமக்கு பாதகத்துவத்தையும் செய்யக்கூடிய திருக்கண்களாக இருக்கிறதாம். வேய்மறு தோளினை மெலியுமாலோ மெலியும் என் தனிமையும் யாதும் நோக்கா காமரு குயில்களும் கூவுமாலோ கனமயிலவை கலந்தாலுமாலோ ஆ மறுவின நிறை மேய்க்க நீ போக்கு ஒரு பகல் 1000 ஒழியாலோ தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ தகவிலையே நீ கண்ணா என்று அருளிச் செய்கின்றார். இதில் தாமரை கண்கள் கொண்டு ஈர்த்தியாலோ என்று சொல்லக்கூடிய அந்த பதம் உயிர் நாடி. ஆம், எம்பெருமான் ஆனிரை மேய்க்க புறப்படுகின்றான். அவன் பிரிவால் ஏற்படக்கூடிய வேதனையை பேசுகின்றார். கண்ணன் கண்ணல்லது இல்லை ஓர் கண்ணே என ஏங்கக்கூடிய கோபிகைகள் உன் செந்தாமரை கண்களாலே நீ இப்போது போய் வருகிறேன் என கூறுவது போல் காண்பது என்னை பிளக்கிறது என்கின்றார். அவனுடைய கண்கள் அவன் அடியாருக்கு அவை கிடைக்காத போது பாதகமாய் துடிதுடிக்க வைக்கின்றன என்று அருளைச் செய்கின்றார். இப்படி எம்பெருமானுடைய அந்த திருக்கண்கள் 5 விசேஷ குணங்களை நமக்கு காட்டுகின்ற கண்களாய் அமைகின்றன.
रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वमेव मे रमणं रसरति फणीन्द्रशयन मया तव मधुरगतिः भयादिह विभ्रान्तोऽहम् मया तव मधुरगतिः भयादिह विभ्रान्तोऽहम् दया विमलं दातव्या दया सततं धरणीरमण दया विमलं दातव्या दया सततं धरणीरमण त्वमेव शरणं त्वामेव मे रमणं रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे रमणं रसरति फणीन्द्रशयन घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते घनं वा मम कलुषमिदम् अन्तमहिमाय तस्य ते जनार्दन इति सञ्चरसि घनाचल वेङ्कटगिरिरमण जनार्दन इति सञ्चरसि घनाचल वेङ्कटगिरिरमण त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन त्वमेव शरणं त्वामेव मे रमणं प्रसरति फणीन्द्रशयन ஓம் நமோ வெங்கடேசாய. எம்பெருமானை திருத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடு 4 மாட வீதிகளில் பவனி வந்து கொண்டிருக்கின்ற திருக்காட்சியை நாம் சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இதோ பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் எம்பெருமானை சேவித்து தங்களுடைய அத்தனை பாவங்களையும் தொலைந்துவிட வேண்டுமாய் எம்பெருமானிடம் வேண்டிக் கொள்ளுகின்ற அந்த திருக்காட்சியும் நாம் காணுகின்றோம். எம்பெருமானை ஆண்டாள் நாச்சியார் நாற்ற துழாய்முடி நாராயணன் என்று மிக பெருமையாக சொல்லுகின்றாள். ஆம், இந்த நாளிலே, இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே எம்பெருமானுக்காக உபவாசம் இருப்பவர்கள் கூட அந்த துழாய் தீர்த்தத்தை மட்டுமே அருந்தி உபவாசம் இருக்கலாம். துழாயும் எம்பெருமானும் வேறு வேறு அல்ல, இருவருமே இரண்டுமே ஒன்றுதான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எம்பெருமான் திருத்துழாய் மீது அளவு கடந்த அன்பை வைத்திருக்கிறான். இந்த திருத்துழாயை எம்பெருமான் எப்படி கொண்டாடுகிறான் என்று சொன்னால், அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அப்பேற்பட்ட திருத்துழாயிடம் நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பகவானிடம் எப்படி
பக்தியை வைக்கின்றோமோ அதுபோல திருத்துழாயிடமும் வைத்திருக்க வேண்டும். திருத்துழாயிடம் அபசாரப்பட்டால் பகவான் பொறுத்து கொள்ள மாட்டான். எப்போதுமே பகவான் தன்னை யாராவது இகழ்ந்து பேசினால் கூட ஏற்றுக்கொள்வான். தன் அடியவர்களை, தனக்கு விருப்பமானவர்களை யாரேனும் விரோதித்தால் அதை பார்த்து கொண்டு சும்மா இருக்காதவன் அவன். நாம் அந்த திருத்துழாயை பறிக்க வேண்டும் என்று எண்ணினால் அதனிடம் சென்று பவ்யமாக, அம்மா துளசி, நீ கேசவனுக்கு பிரியமானவள், அவன் பொருட்டு உன்னை எடுக்கிறேன், என்னை மன்னித்துக்கொள் என்று சொல்லி எடுக்க வேண்டும். நம்முடைய பவித்திர விரலும் கட்டை விரலும் சேர்த்து நம்முடைய நகம் துளசியின் மீது படாவண்ணம் எடுக்க வேண்டும். கேசவனுக்கு ராகவனுக்கு என்று சொல்லி நாம் கேட்டால் தன்னையே அர்ப்பணித்து கொடுக்கக்கூடியவள் துளசி. வைகுண்டத்திலே புஷ்பச் செடிகள் இருக்கக்கூடிய நந்தவனம், அந்த புஷ்பச் செடிகளுக்கு இடையே துளசி செடிகளும் இருக்கின்றன. பரமாத்மா லக்ஷ்மியினுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு அந்த நந்தவனத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றான். எப்படி? இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளில் 4 மாட வீதிகளில் தங்கத்தேரிலே ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமார்களோடு எழுந்தருளி உலா வந்து சேவை சாதிக்கின்றானோ அதுபோல வைகுந்தத்திலே நந்தவனத்திலே பிராட்டியினுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு உலா வருகின்றான். அப்படி உலா வரும் பொழுது அங்கே 10 புஷ்பச்செடிகள் இருக்கின்றன. 11ஆவதாக திருத்துழாய் செடி இருக்கின்றது. எம்பெருமான் 10 புஷ்பச்செடிகளை பற்றி கண்டுகொள்ளவே மாட்டானாம். 11ஆவது திருத்துழாய் செடியின் அருகே சென்று துளசி மகாத்மியத்தை உபன்யாசிப்பானாம். மற்றவற்றை தன்னுடைய கண்களால் பார்க்க கூட மாட்டானாம். உபன்யாசம் பண்ணுகின்றவன் பகவான். அங்கே கேட்பதற்கு யார் இருக்கின்றார்கள் என்று சொன்னால் அவனுடைய திருக்கரத்தை பற்றி கொண்டு உலா வந்து கொண்டிருக்கக்கூடிய பிராட்டி, மகாலட்சுமி பிராட்டி. சொல்லக்கூடிய உபன்யாசம் துளசி மகாத்மியம். இப்போ மற்ற செடிகள் எல்லாம் என்னே என்னுடைய பாக்கியம் என்று பேசுமே ஒழிய ஒருபோதும் பொறாமைப்படாதாம். அப்படி அந்த துளசி மகாத்மியத்தை எம்பெருமான் வைகுந்தத்திலே நந்தவனத்திலே சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அப்படி பெருமை உடையது அந்த திருத்துழாய். மிக அழகாக சொல்லுகின்றார்கள். தெய்வ தன்னந்துழாய் தார் ஆயினும் தழை ஆயினும் தன் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ற மண் ஆயினும் கொண்டு வீசுமினே என்று. மாலையாக, இதழாக, செடியாக, கொம்பாக, வேராக, அது உண்டான மண்ணாக, இவை அனைத்துமே அத்துணை பவித்திரம் வாய்ந்தது, எம்பெருமானுக்கு மிகவும் உன்னதமானது. அப்பேற்பட்ட இந்த திருத்துழாயை எம்பெருமானுடைய மேனியிலே எங்கெல்லாம் சாற்றுகிறார்கள் என்று சொன்னால், தோல் இணை மேலும், நன் மார்பின் மேலும், சுடர் முடி மேலும், தாழ் இணை மேலும், புனைந்த தன்னந்துழாயுடைய அம்மான் என்று எம்பெருமானினுடைய திருமேனியிலே எல்லா இடத்திலும் திருத்துழாயை அவர்கள் சாற்றுகிறார்கள். இந்த திருப்பாவையிலே உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தி பகவான் உள்ளே இல்லை என்று சொல்லுகின்றாளாம். அதற்கு ஆண்டாள் நாச்சியார் இப்படி சொல்லுகின்றாள். எங்களுக்காவது நீ கதவை திறக்க வேண்டும், அவனுக்கு அப்படி இல்லை, அவன் சர்வவியாபியாக இருக்கக்கூடியவன். ஆம், எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமான் எல்லாவற்றையும் தன்னுள்ளே அடக்கி ஆளிலை மேலொரு பாலகனாய் துயின்ற எம்பெருமான்.
அதனால் அவன் சர்வவியாபியாக இருக்கக்கூடியவன். அவனுக்கு நீ உன்னுடைய திருக்கதவுகளை திறக்க வேண்டும் என்கின்ற அவசியமில்லை. அவன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் வான் இன்னுதலை என்று சொல்லக்கூடிய எம்பெருமான். அவன் எல்லா இடத்திலும் வரக்கூடியவன். நரசிம்ம அவதாரத்திலே ஸ்தம்பத்திலிருந்து வந்தான். தடாலன எப்படி வேண்டுமாயினும் எங்கிருந்து வேண்டுமாயினும் வரக்கூடியவன். அவன் உள்ளே வந்து சென்றான் என்பதை கோல் சொல்லக்கூடியதே அந்த துழாய்தான் என்று சொல்லுகின்றார். தேவா நமோ தேவா பாவன குணகண பாவா. தேவா நமோ தேவா பாவன குணகண பாவா. பாவன குணகண பாவா தேவா நமோ தேவா पावन गुण गण भावा. पावन गुण गण भावा देवा नमो देवा. जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा. जगदाकार चतुर्भुजा गगन नील मेघ श्यामा. निगम पादयुग नीरजनाभा. निगम पादयुग नीरजनाभा. अगणित लावण्यानना देवा नमो देवा. पावन गुण गण भावा. पावन गुण गण भावा देवा नमो देवा. घन वेदान्तैर्गणन उदारा. कनक शंख चक्रकरांक. घन वेदान्तैर्गणन उदारा. कनक शंख चक्रकरांक. दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिंबाधरा. दिनमणि शशांक दिव्य विलोचन अनुपम रविबिंबाधरा. भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश. भावज कल्ज भवजनक श्रीवनिता हृदयेश. श्रीवेंकटगिरि शिखर विहारा. पावन गुण गण भावा देवा नमो देवा. पावन गुण गण भावा. पावन गुण गण भावा देवा 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 नमो
ஓம் நமோ வெங்கடேசாய. இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே உபவாசம் இருப்பவர்கள் நேற்றைய தினத்திலிருந்து இன்றைக்கு வரைக்குமாக என்று இருக்க வேண்டும். தசமி நாளில் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை தொடங்கி ஏகாதசி அன்று அதிகாலையில் எழுந்தவுடன் நீராடி இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும். அன்று முழுவதும், அதாவது இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதசியான இன்றைய தினம் முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் குளிர்ந்த நீரை பருகலாம். பூஜைக்கு தேவையான துளசியை முதல் நாளே பறித்து வைத்து அந்த துளசி இலைகளை மட்டும் சாப்பிடலாம். ஏகாதசி விரதம் இருப்பது மார்கழி மாதமான குளிர்காலம் என்பதால் உடலுக்கு வெப்பத்தை தரக்கூடிய துளசியை நாம் உட்கொள்ளலாம். முழு நாளும் உணவருந்த முடியாது என்று இருக்கக்கூடிய நிலையில் இருப்பவர்கள் பழங்களையோ நிலக்கடலையோ பால் தயிர் போன்றவற்றையோ இறைவனுக்கு படைத்து உண்ணலாம். இதில் முத்தாய்ப்பாக இரவு முழுவதும் கண் விழித்து புராண நூல்களை படிப்பதும் விஷ்ணு சகஸ்ரநாமம், விஷ்ணு பாடல்கள் மற்றும் துதி முதலியவற்றை ஓதுவதுமாக இன்றைய இரவு பொழுதை உறங்காது கழிக்க வேண்டும். மறுநாள் துவாதசி அன்று அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் முதலிய காய்களை அவசியம் பயன்படுத்த வேண்டும். இந்த துவாதசி அன்று அதிகாலையில் உணவு அருந்துவதை பாரணை என்று சொல்லுகிறார்கள். அன்றைக்கு உணவு உண்ட பிறகு கூட பகலில் உறங்காதிருந்து எம்பெருமானை நாம் துதிக்க வேண்டும். எம்பெருமான் இதோ மிக அழகாக தங்கத் தேரிலே எப்போதும் நாச்சிமார்களோடு இங்கே அருள் பாலித்து கொண்டிருக்கின்றான், சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். இவன் எப்படிப்பட்டவன் என்று ஆண்டாள் நாச்சியார் தன்னுடைய திருப்பாவையிலே சொல்லுகின்றாள். நம்மால் போற்ற பறை தரும் புண்ணியன். ஆம், எம்பெருமான் புண்ணியன். நாம் போற்றினால் நமக்கு பறையாகிய கைங்கரியத்தை நமக்கு அருளக்கூடியவன் அவன். நாம் போற்ற வேண்டும். கைங்கரியமாகிற புருஷார்த்தத்தை அவன் கொடுப்பான். அவன் புண்ணியன். சனாதன தர்மமே அவன்தான். அதனால் அவன் புண்ணியன். வாலி அவனை போற்றி புண்ணியத்தை பெறுகிறான். கைங்கரியமாகின்ற அந்த புருஷார்த்தத்தை பெறுகிறான். அவன் வாலியை எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதாரம் பண்ணிய போது தன்னுடைய அம்பால் அவனுடைய உயிரை பறிக்கின்றான். அம்பு அவனுடைய மார்பிலே தைத்து நிற்கிறது. அவன் தன்னுடைய அந்த மார்பிலே தைத்த அம்பை பிடுங்கி அப்படி பார்க்கின்றான். அதற்கு முன்பு வரை ராமனை ஏசியவன் அந்த அம்பிலே அவனுடைய நாமத்தை காணுகின்றான். ராமனுடைய நாமத்தை காணுகிறான். கண்டவுடனே அவனுக்கு புத்தி தெளிகிறது. அப்பொழுது அவனை போற்ற ஆரம்பிக்கின்றான். ஏவுகூர் வாளியால் எய்து நாய் அடியனேன் ஆவிபோம் வேலைவாய் அறிவு தந்து அருளினாய். எம்பெருமானே, என்னுடைய உயிர் போகும் தருவாயிலே எனக்கு நீ அருள் தந்தாய், அறிவு தந்து அருள் செய்தாய். அப்படிப்பட்ட நீ எப்படிப்பட்டவன் தெரியுமா? மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, பாவம் நீ, தர்மம் நீ, பகையும் நீ, உறவும் நீ, எல்லாமாக நிற்கக்கூடியவன் நீயே என்று போற்றுகின்றான். வாலி இப்படி போற்றுகின்றான். பக்த பிரகலாதன் எப்படி போற்றுகின்றான் தெரியுமா எம்பெருமானை? ஓம் நமோ நாராயணா என்று உரைத்து உளம் உருகி தான் அமைந்து இரு தடக்கையும் தலைமிசை தாங்கி
பூநிற கண்கள் புனல் உக மயிர்புறம் பொடிப்ப ஞான நாயகன் இருந்தனன் என்று சொல்லுகின்றான். ஆம், ஓம் நமோ நாராயணா என்று நாம் உரைக்க வேண்டும். அப்படி உரைக்கும் போது நம்முடைய உள்ளம் உருக வேண்டும். நம்முடைய 2 கைகளும் நம்முடைய தலை மீது கூப்பப்பட வேண்டும். நம்முடைய கண்களிலிருந்து நீர் உக வேண்டும். நம்முடைய மேனியெங்கும் இருக்கக்கூடிய மயிர் என்ன செய்ய வேண்டும்? பொடிக்க வேண்டும். மயிர் கூச்செறிய வேண்டும். அப்படி கூச்செறிந்து அவனை நாம் போற்ற வேண்டும் என்று சொல்லுகின்றான். இன்னும் ஒருபடி மேலே போய் அவன் எதையெல்லாம் நமக்கு அருளுகின்றான் தெரியுமா? காமம் யாவையும் தருவதும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் நாம் அடையச் செய்வதும், காமம் யாவையும் தருவதும், அப்பதம் கடந்தால் சேம வீடுறச் செய்வதும், எல்லாவற்றையும் அனுபவித்து முடித்த பிறகு வீடு பேர் அடைய வேண்டும் என்று நாம் எண்ணுகின்றோமே, அந்த வீடு பேற்றை தருவதும், செந்தழல் முகந்த ஓம வேள்வியின் உருபதம் உயிப்பதும் ஒருவன் நாமம். இவை அனைத்தையும் தரக்கூடியது ஒருவனுடைய நாமம். அந்த நாமம் எது தெரியுமா? சொல்லுகின்றார். அன்னது கேள், ஓம் நமோ நாராயணாய. அந்த நாராயணம் பதம் இருக்கின்றதே, அந்த நாமம் இருக்கிறதே, நமக்கு எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியது. அந்த நாமத்தை நாம் பற்றி கொண்டால் போதும் எம்பெருமானினுடைய திருவடியை அடைந்து விடலாம். நம்முடைய கை கால்கள் அழுகியிருக்கலாம், சாமானிய குலத்திலே நாம் பிறந்திருக்கலாம், சாமானிய தொழில் செய்திருக்கலாம். ஆனால் நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அவனுக்கு நாம் நிலையடியோம் என்ற அறிவு இருந்தால் போதும் நாம் பாகவத உத்தமனாகின்றோம். ஒருவேளை உத்தம குலத்தில் பிறந்திருந்து பண்டிதராயும் இருந்து பகவானினுடைய பக்தி இல்லை என்று சொன்னால் நாம் அதமனாகிறோம் என்று பிள்ளை பெருமாள் ஐயங்கார் நமக்கு உரைக்கின்றார். அதனாலே உத்தம குலத்தில் பிறந்தோமா என்று அவன் பார்ப்பதில்லை. நம்முடைய அவயவங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கின்றதா என்று அவன் பார்ப்பதில்லை. நாம் செய்யக்கூடிய தொழில் சிறந்ததா என்று அவன் பார்க்கவில்லை. ஆனால் எதை பார்க்கின்றான் தெரியுமா? நிற்கின்றதெல்லாம் நெடுமால் அவனுக்கு நாம் நிலை அடியோம் என்கின்ற அறிவு நமக்கு இருக்கிறதா என்று பார்க்கின்றான். அந்த அறிவு இருந்தால் போதும். அதனால்தான் ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார், அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அறிவு இல்லையாம். என்ன அறிவு இல்லை? இந்த லோக விஷயங்களை பற்றிய அறிவு இல்லை. ஆனால் எதை பற்றி அறிந்திருக்க வேண்டுமோ அந்த உத்தமமான அறிவு அவர்களுக்கு இருந்த காரணத்தினால்தான் எம்பெருமான் அந்த குலத்திலே அவதாரம் பண்ணினானாம். அதைத்தான் சொல்லுகின்றார். அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையோம். அந்த புண்ணியம் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது, அதனாலே எங்களுக்கு நீ அருள வேண்டும் என்று உரைக்கின்றாள். எம்பெருமான் நவ விஷயங்களிலே அவனுக்கும் நமக்கும் தொடர்புண்டு என்று சொல்லுகின்றார்கள். என்ன அது? நவ தொடர்பு எம்பெருமானோடு நமக்கு உண்டு என்று சொன்னால், போக்தா போக்திரு பாவத்திலே எம்பெருமானுக்கும் நமக்கும் தொடர்புண்டாம். ஆம், பகவான் போக்தாவாகவும் வஸ்துக்களாக இருக்கின்ற நாமெல்லாம் போக்கியமாகவும் இருக்கின்றோம். ஞாதா நேய பாவத்தோடு அவனோடு நாம் தொடர்புடையவர்களாக, அதாவது அறியப்பட வேண்டியவன் அவன், அறியப்படக்கூடிய அறிவாக இருக்கக்கூடியவன் அவன். சேஷி பாவத்திலே இருக்கின்றோம். நாம் அத்தனை பேரும் சேஷர்களாகவும் அவன் சேஷியாகவும் இருக்கின்றான். ஆதாரம் ஆதேய பாவத்திலே அவனோடு தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அவன் நம்மை எல்லாம் தாங்குகின்றான், நாம் தாங்கப்படுபவர்களாக இருக்கின்றோம். சரீர ஆத்மா பாவத்திலே இருக்கின்றோம்.
நமோ வெங்கடேசாய. வைகுண்ட ஏகாதசி திருநாளிலே பக்தகோடி பெருமக்கள் அத்தனை பேரும் திருமலைக்கு வந்திருந்து தங்கத்தேரிலே எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமானையும் பிராட்டிமார்களையும் சேவித்து கொண்டிருக்கின்றார்கள். நமக்கு இந்த நல்லதொரு வாய்ப்பை நல்கியிருக்கக்கூடிய SVBC சேனல் நமக்கான இந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. நாம் அத்தனை பேரும் பயன்படுத்தி எம்பெருமானை இல்லத்தில் இருந்தபடியே நாம் தங்கத்தேரில் பவனி வரக்கூடிய எம்பெருமானை சேவித்து நம்முடைய பாவங்களெல்லாம் தொலையப் பெறுகிறோம். நவவித தொடர்புடையவன் எம்பெருமான் நம்மோடு, அதாவது ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நவவித சம்பந்தம் உண்டு என்கிறார்கள். அந்த சம்பந்தம் ஒன்று, அவன் போக்தாவாகவும் நாமெல்லாம் போக்கியமாகவும் வஸ்துக்களாகவும் இருக்கின்றோம். அவன் அறியப்பட வேண்டியவன், அறிய வேண்டிய அறிவாக நாம் இருக்கின்றோம். மூன்றாவதாக நாம் அத்தனை பேரும் சேஷர்களாகவும் அவன் சேஷியாகவும் இருந்து நம்மை காக்கின்றான். நான்காவதாக அவன் தாங்குகின்றவனாகவும் நாம் அத்தனை பேரும் தாங்கப்படுபவர்களாகவும் இருக்கின்றோம். அடுத்ததாக சரீர ஆத்மா பாவத்திலே அவனோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக தந்தையாக அவனும் மகனாக நாமும், நமக்கு தந்தையாக எல்லாவற்றையும் அளிக்கக்கூடியவனாக எம்பெருமான் இருக்கின்றான். ரக்ஷிய ரக்ஷக பாவத்திலே நம்மையெல்லாம் ரட்சிக்க கூடியவனாகவும் நாம் அவனால் ரட்சிக்கப்படுபவர்களாகவும் இருக்கின்றோம். பாரியா பதி பாவத்திலே அவன் நமக்கு தலைவனாக, நாம் அத்தனை பேரும் பெண்களாக இருந்து அவனுக்கு சேவை சாதிப்பவர்களாக இருக்கின்றோம். ஸ்வமாக நாமும் சுவாமியாக அவனும், இப்படி நவவித தொடர்போடு எம்பெருமானிடம் நாம் இருக்கின்றோம். ஜீவாத்மாக்களுக்கும் பரமாத்மாவாகிய எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய நவவித தொடர்பு என்று சொல்லுகின்றார்கள். இதோ எம்பெருமான் மிக அழகாக கம்பீரமாக சகல அலங்காரங்களோடு தேவிமார்களோடு மிக அழகாக தங்கத்தேரிலே பவனி வந்து கொண்டிருக்கின்றான். 4 மாட வீதிகளிலே நமக்காக எழுந்தருளி சேவை சாதித்து கொண்டிருக்கின்றான். அவனை சென்று சேவிக்க முடியாதவர்களுக்காக அவன் வீதி உலா வந்து கொண்டிருக்கின்றான். இதனால்தான் அவனை உத்தமன் என்று கொண்டாடுகின்றோம். ஆம், தனக்கு துன்பம் நேர்ந்தாலும் பரவாயில்லை, தன்னுடைய அடியவர்கள் இன்பப்பட வேண்டும் என்று எண்ணக்கூடியவன் அவன். வாமன அவதாரத்திலே அவன் இதைத்தான் செய்கின்றான். நமக்காக, துன்பப்படுகிறவர்களுக்காக தான் தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து என்ன செய்கின்றான்? மகாபலி சக்கரவர்த்தியிடம் யாசகம் கேட்கின்றான். யாசகம் கேட்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இருக்கிறதா என்று சொன்னால் ஒருபோதும் இல்லை. அவன் நமக்காக அந்த செயலை செய்கின்றான். அதனாலே அவன் உத்தமன் என்று போற்றப்படுகின்றான். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி என்று ஆண்டாள் நாச்சியார் சொல்லுகின்றார். பிரம்மச்சாரியாக வரும்போது கூட பிராட்டியை பிரிய மனமில்லாமல் தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலே பிராட்டியோடு எழுந்தருளுகின்றான். ஒருவேளை யாசகம் செய்யும் பொழுது யாசகம் கொடுக்கின்ற மகாபலியை இவள் ஏதாவது செய்து விடுவாளோ என்று கிருஷ்ணார்ஜுனம் கொண்டு போர்த்திக் கொள்ளுகின்றார். नंदनंदन ते नमो नमो सानंद हृदय ते नमो नमो नंदनंदन ते नमो नमो
സാനന്ദ ഹൃദയത്തെ നമോ നമോ നന്ദനന്ദനത്തെ നമോ നമോ നാരായണ പരിപൂർണ സുധാകരവദനാ മാധവത്തെ നമോ നമോ നാരായണ പരിപൂർണ സുധാകരവദനാ മാധവത്തെ നമോ നമോ നാരദ സനക സനന്ദനനുത പദനളിനയുഗളത്തെ നമോ നമോ നാരദ സനക സനന്ദനനുത പദനളിനയുഗളത്തെ നമോ നമോ നന്ദനന്ദനത്തെ നമോ നമോ സാനന്ദ ഹൃദയത്തെ നമോ നമോ നന്ദനന്ദനത്തെ നമോ നമോ വിഭീഷണ സജ്ജന പോഷണ വിമല ചരിതത്തെ നമോ നമോ സമര വിഭീഷണ സജ്ജന പോഷണ വിമല ചരിതത്തെ നമോ നമോ കമനീയാംഗ വികാര വിരഹിത വിനമദുദ്ധരത്തെ നമോ നമോ കമനീയാംഗ വികാര വിരഹിത വിനമദുദ്ധരത്തെ നമോ നമോ നന്ദനന്ദനത്തെ നമോ നമോ സാനന്ദ ഹൃദയത്തെ നമോ നമോ നന്ദനന്ദനത്തെ നമോ നമോ വരതരികൊണ്ട നിവാസ പരാത്പര നരമൃഗവരത്തെ നമോ നമോ വരതരി विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ